சூரத்துல் ஃபாத்தியாவை பத்தி நான் ஒரு பயன் பண்றேன் வைங்க. அதை ஒருத்தர் கேட்டார். நிறைய மகிமைகள் இருக்கு. திரும்ப திரும்ப இந்த உம்மத்தை கிடைச்ச ஆகப்பெரிய கிஃப்ட். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவை பத்தி ஒருத்தர் கேட்டதுக்கு பூரா, ஆமா இதுக்கு பூரா நான் அசான் சொன்னா சூரத்துல் ஃபாத்தியா ஓதிட்டு தான் அசான் சொல்ல வேண்டாம். யாரு போன சொன்னது? யாசின் சூரா அதுல இவ்வளவு இருக்கு என்று சொன்னா நான் ருக்குக்கு போனா யாசின் தான் ஓத வேண்டாம். கட்டுப்பாடு இந்த உம்மத்துக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் கட்டுப்பாடு. அல்லாஹ்க்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படும். போட்ட கோட மீறக்கூடாது. இப்படி கட்டுப்பாடோட பழகின புள்ள கட்டுப்பாடு பிரேக் ஆக்காது. உம்மாவை பார்க்க போக நல்லா சொல்லி கொடுக்குறான். ஒன்னில் உங்க பிள்ளைக்கு உங்களோட இறக்கமே இல்லாட்டி வராத்துக்குள்ள அவங்களுக்கு சீன்னு சொல்லாதப்பா, சீன்னு சொல்லாதப்பான்னு அந்த புள்ளை எப்படி இஸ்லாத்தை கொடுத்தீங்க எப்படி நடக்குன்னு தெரியுமா? அவங்கள விரட்டாத. எப்ப விரட்டாத தெரியுமா? சும்மா சுகமா இருக்க போல விரட்டாதுன்னு சொல்லல. வயோதிபத்தை அடைஞ்ச உடனே உங்க உம்மா இருந்த இடத்துல மனஜலம் கழிக்க போக்கல, அவங்க வாப்பா ஒன்றொன்றா பேச போக்கல. இவர் இந்த சபைக்கு வந்தாலே பிரச்சனை இருக்கிறது, விவர இல்லாம பேசுறாரு. அவங்களுக்கு இப்ப மறைக்க தெரியாம அவங்களுக்கு அது மறந்திருக்கிற நேரம், அவங்க ஆடைகள் விலை இருக்கிற நேரம் நீங்க என்ன செய்யணுமா? அல்லாஹ் சொல்றான், வலா தகுல்லஹுமா, அவங்களுக்கு சீன்னு சொல்லாதீங்க. வலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையாக அவங்களோட பேசுங்க. வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ் ரப்பிர்ஹம் அவங்க ரெண்டு பேருக்கும் இரக்கம் காட்டியா அல்லாஹ். சின்னத்துல எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டினாங்களோ, நாங்க மலஜலம் கழிக்க போகல எங்க மலஜலத்தை எப்படி தூய்மைப்படுத்தினாங்களோ அந்த கல்வத்தாயா அல்லாஹ் அவங்க மலஜலம் கழிக்க போகல இன்றைக்கு அவங்களை தூய்மைப்படுத்துறதுக்கு கெட்ட எண்ணத்தை தராது. இந்த குர்ஆன் உங்க பிள்ளைக்கு போய் சேரணும்டா தாய்மார்களே. இந்த கல்வி வரணும்டா. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் கான்செப்ட் நல்லா புரியுங்க. அல்லாஹ்க்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படணும்.